ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசியே இல்லாமல் முழு கோதுமையில் நல்ல சூப்பரான மொறுமொறுன்னு தோசை அரிசி இல்லாமல். நம்ம சேனலில் தினமும் நான் வெயிட் லாஸ் ரெசிபி, அதுவும் டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ண விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் கோதுமை எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். கோதுமை மாவில் எல்லாருமே சப்பாத்தி சாப்பிடுவோம், அதே போல் மாவுலையே தோசை செஞ்சு சாப்பிடுவோம். இப்படி முழு கோதுமையில் அரைச்சி தோசை செய்யும்போது இதோட ஃபைபர் கண்டென்ட் முழுசாகவே நமக்கு கிடைக்கும். கோதுமை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், கோதுமை உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குவான்டிட்டி அதிகமாக செய்கிறோம்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி நீங்கள் சின்ன துண்டாவும் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாவை நான் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். நான் காலையில் தான் தோசை செஞ்சு சாப்பிட போகிறேன். தோசை கொஞ்சம் காரமாக மசாலாலாம் சேர்த்திருக்கிறதுனால தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 துண்டு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா. நான் கொஞ்சமாக சட்னி செய்கிறதுனால இது போல் ஒன்றா தான் சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைக்கும்போது உப்பு சேர்த்தாதனால தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்காக நான் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு இதை தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதையுமே சட்னிக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்துவிட்டுடலாம். நல்லா காரமாக இருக்கிற கோதுமை தோசைக்கு இது போல் தேங்காய் சட்னி நல்ல அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். காலையில் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு. எந்த அளவுக்கு மாவு நல்லா புசு புசுன்னு இருக்கோ நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு தோசை போடலாம். எப்போவும் அரிசி மாவு தோசை மாதிரியே செஞ்சு எடுக்கலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டில் டெய்லி ஒவ்வொரு தோசை செஞ்சு சாப்பிட்லாம். அரிசி மாவில் தோசை செய்யாட்டி என்ன இது போல் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நான் நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி எப்பவும் போல் தோசை ஊற்றி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு செஞ்சு எடுக்கலாம். நார்மலாக அரிசி மாவு தோசை விட இந்த தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோதுமையில் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு. அதே பேனில் இன்னொரு தோசையும் அதே போல் போட்டு எடுத்துடலாம். எப்பவும் போல் தோசை போட்டுடலாம். அரிசி சேர்க்காமலேயே வெறும் கோதுமையை வச்சு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு தோசை ரெடி பண்ணியாச்சு. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு அரிசிலாம் சேர்த்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லும்போது நீங்கள் இது போல் மில்லட்ஸில் கோதுமையில் தோசை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம தோசை சாப்பிடல, இட்லி சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு குறையே இருக்காது. இன்றைக்கி இந்த தோசையை நான் தேங்காய் சட்னியோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் முழு கோதுமையை வச்சு இது போல் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வெயிட் லாஸுக்கும் டயபெட்டிக்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக